ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டிலையே வெண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம், அதுவும் பசும் பாலில் இருந்து எப்படி நம்ம வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சுத்தமான ஒரு வெண்ணெய் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா டெய்லி பசும்பால் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த பசும்பாலை நல்லா தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நல்லா ஆடை நல்லா வந்துடும். ஸோ அந்த ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 21 டேஸ் கிட்ட நான் சேர்த்து வச்சுருந்தேன். நைட் பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக நான் உரமூர் கொஞ்சமாக ஊற்றி அதை வச்சுட்டேன். இப்போ தண்ணி தனியாக ஆடை தனியாக மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நான் நைட் ஃபுல்லாக நான் வச்சுருந்ததை மார்னிங் தான் நான் இப்போ வெண்ணெய் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 5லேருந்து ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போது இதில் ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணும்போது வெண்ணெய் அழகாகவே பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் நல்லா 10 செகண்ட் வரைக்கும் நல்லா ஸ்பீட் மோடில் வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். மேலே அப்படியே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வெண்ணெய் அழகாக திரண்டு வந்துருச்சு. தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இது போல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக இதே மாதிரி நம்ம கைகளாலேயே நல்லா எடுத்துடலாம். மேலே உள்ள வெண்ணெய்களை அப்படியே கைகளாலேயே நான் எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மோர் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சால்ட்டு சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இப்போ இந்த வெண்ணெயை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுறேன். நம்ம டெய்லி வாங்கக்கூடிய பசும்பாலில் இருந்து நம்ம சூப்பராக வெண்ணெய் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே அதிகமாக காசு கொடுத்து வெண்ணெய் வாங்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெண்ணெய் வாங்கினீங்க அப்படின்னா அது நிறைய கலப்படம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமான வெண்ணெய். நம்ம பசும்பாலிலேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அப்படியேவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெண்ணெயாக இல்லைன்னா கீயாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உருக்கிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.